24வது அதிகாரம் வருவோம். 24ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. அங்க ஃபீலிக்ஸ் வந்து ஒரு கவர்னர். அந்த அந்த பகுதிக்கு பெரிய கவர்னர், லீடர். அவன் தான் ரோமர் அந்த எம்பரர்னால ரோமர் ரோம அரசாட்சி செய்ற அந்த ராஜா சக்கரவர்த்தினால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர்னு வச்சுங்களேன். சீஃப் மினிஸ்டர் மாரி. பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் தெரியும். அதான் சக்கரவர்த்தி. ஆ லோக்கல் கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் தானே. சீஃப் மினிஸ்டர் மாதிரி இந்த ஃபெலிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ರೋಮಪುರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಚಕ್ರವರ್ತಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥವನು ಈ ಫಿಲಿಕ್ಸ್ ಇರ್ತಕ್ಕಂಥವನು ಒಂದು ದೇಶಾಧಿಪತಿಯಾಗಿ ಒಂದು ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅವರು ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಭಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅನ್ನ ಅಲ್ಲಿ ನಿಯೋಗ ಮಾಡುವಂತ ರೀತಿ. யோசித்து பாருங்க. பவுலுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் பார்த்தா யாரு? ஊரு ஜனமெல்லாம் சேர்ந்து வருது. அவங்க கிட்ட சாட்சி சொல்லணும். 2வது நாளு யூத தலைவர்கள் கிட்ட சாட்சி சொல்லணும். இன்னைக்கு 3வது நாளு சீஃப் மினிஸ்டர் முன்னாடி நிக்கிறாரு. அப்படி ஃபுட்பால் மாதிரி அவர உதைச்சு உதைச்சு விளையாடுறாங்க ஒரு இடத்துல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಒಂದು ಫುಟ್ಬಾಲ್ ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ವಿಧವಾಗಿ ಅವರನ್ನ ಆಟ ಆಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಟ ಆಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಯಹೂದ್ಯರ ನಾಯಕರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. ಇಲ್ಲಿ ಮೂರನೇದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ ದೇಶಾಧಿಪತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಫೆಲಿಕ್ಸ್ ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ என்னாச்சுங்க பாருங்க. வரான். பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க யோசித்து பாருங்க. நீங்கலாம் வந்து கோர்ட்ல அப்படியே நீங்க தர்ணா பண்ணிருவீங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் 24வது அதிகாரம் மொத 9வது வசனத்துல மொத 9 வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. அப்பட்ட பொய். டோட்டல் பொய் இவர பத்தி. பொய் சாட்சி சொல்றான் ஒருத்தன் வந்து. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು 9ನೇ ವಚನದವರೆಗೂ ಗಮನಿಸುವಾಗ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೋಷಾರೋಪಣೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳಾದಂತ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. டெர்டூலியஸ் அப்படின்னு ஒரு மனுஷன் வரான். எங்க இருந்து வரான்? யூத சைடுல இருந்து ஒரு லாயர். அவன் வந்து ஒரு லாயர். ப்ராசிக்யூஷன் லாயர்னு வச்சுங்களேன். லாயர் வரான். வந்து என்னெல்லாம் சொல்றான்? அப்போஸ்தலன் பவுல் பத்தி பொய் சொல்றான். ಅಲ್ಲಿ ತೆರ್ತುಲ್ಯ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವಕೀಲನ್ನ ಅಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರ ಮೂಲಕವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಆತನು ಏನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 5வது வசனம் படிங்க. 24வது அதிகாரம் 5வது வசனம். என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் கொரோனா. இவன் ஒரு கொரோனா அப்படின்றான். பவுல வந்து ஒரு கொரோனான்றான் ஃபர்ஸ்ட். அப்புறம் பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் கலவம் எழுப்புகிறான் அவன். நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். அப்புறம் அடுத்த 6வது வசனம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்துறான். இவன் ஒரு என்னது பிளேக் என்னது கொள்ளை நோய் கொரோனா மாதிரி இவன் ஒரு வைரஸ் மாதிரி இவன் அப்படின்னு சொல்லி அசிங்கமா அவர் வந்து பொய் சொல்றாங்க இவர் மேல. ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳಾದಂತ ದೋಷಾರೋಪಣೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಈ ಮನುಷ್ಯನು ಪೀಡಿಯಂತಿದ್ದಾನೆ, ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ದಂಗೆ ಎಬ್ಬಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ ಮತ್ತು ನಜರೇತಿನವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಷಾಣ ಮತದಲ್ಲಿ ಇವರು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಈತನೇ ಪ್ರಮುಖನೆಂಬುದಾಗಿ, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ದೇವಾಲಯವನ್ನ ಹೊಲೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಈತನು ಮುಖ್ಯನೆಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ದೋಷಾರೋಪಣೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பீடை ಅಂತ ಇದೆಯಾ? ಪೀಡೆ பீடை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கரெக்ட். ஒரு டோட்டல் வேஸ்ட் அப்படின்றாங்க அப்போஸ்தலன் பவுல். ಅಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡ್ತೇವೆ ಯಾವುದಕ್ಕೂ ಅಪ್ರಯೋಜಕನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி இருக்கும் அவர் மனசு? ஆண்டவரே ஃபுட்பால் மாதிரி அடிக்கிறாங்க. இங்க வந்து பொய் சாட்சின்னு சொல்றாங்க. சரி யாரு இவன்? இந்த சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பாப்போம். கொஞ்ச நேரம் ಫಿಲಿಕ್ಸ್ ಯಾருன்னு பாப்போம் இப்போ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸುಳ್ಳಾದಂತ ಆರೋಪಣೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಒಂದು ಭಾಗದಿಂದ ಇನ್ನೊಂದು ಭಾಗಕ್ಕೆ ಅವರನ್ನ ಆಟ ಆಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. அவன் சரியான நம்ம நாட்டுல சொல்லணுமா சொல்ல அவன் வந்து இந்த லஞ்சம் வாங்குற ஒரு பணப்பேய் பிடிச்சவன். ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಲಂಚಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಹಣದ ಒಂದು ಆಸೆಗೆ ಒಳಗಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ஜனங்களை வந்து அப்படியே நைஸா பேசி 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 பணத்தை அப்படியே உருவுற மனுஷன் ஃபெலிக்ஸ். ಅಲ್ಲಿ ಫೆಲಿಕ್ಸ್ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಜನರಿಂದ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡ್ತಾ ಹಣವನ್ನ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. என்ன பண்றாங்க பாருங்க. ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ ಇವನು. 26வது வசனம் பாருங்க. 26ನೇ ವಚನ. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். என்ன நம்பிக்கை வரும்னா கொஞ்சம் பணம் கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையா இருந்தாரு இவரு. அது நிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். அப்பப்ப பவுல கூப்பிடுவாரு. கூப்பிட்டு பேசுவாரு. கொஞ்சம் ஏதாவது வருமா? டேபிள் கீழே கொஞ்சம் காசு வருமா? ஒரு கட்டு 2 கட்டு தள்ளுவாரா அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் வெயிட் பண்ணே இருக்கிறாரு இவரு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ್ನ ಆಗಾಗ ಅವರನ್ನ ಆತನಿಂದ ಯಾವ್ದಾದ್ರೂ ಹಣವು ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆಗಾಗ ಅದನ್ನ ಕರೆಸಿಕೊಂಡು அவங்க ಹಣಕ್ಕಾಗಿ ಆತನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவர்தான் ஏதோ ஒரு கேங் தலைவர் வேற இல்ல. இவங்க கீழ இருக்கிறவங்க கேங் கீழ இருக்கிறவங்க எல்லாம் காசு கலெக்ட் பண்ணி வசூல் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே லஞ்சம் தள்ளுவாங்க. தள்ளினா நம்ம வந்து இவனை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கலாம் இவன்.
ಇವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದೋ ಒಂದು ಪಂಗಡಕ್ಕೆ ಈತನ ಮುಖ್ಯಸ್ಥನಾಗಿರ್ಬೋದು, ಈತನ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಿಂಬಾಲಿಕರು ಏನಾದ್ರು ಒಂದು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡ್ತಾರೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. இவனுக்கு ஏசப்பாவோட வழி பத்தி தெரியும்னு போட்டிருக்கு 25 22வது வசனத்துல ஃபீலிக்ஸ் வாஸ் வெல் இன்ஃபார்ம்ட் அபௌட் த வே. அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாருன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபீலிக்ஸ்க்கு. ಅಲ್ಲಿ ಫಿಲಿಕ್ಸನಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ஆனா என்ன சொல்றான் பாருங்க, ಆದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ இப்படி நீங்க ಗಮನಿಸಿ. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க உங்க ஃபேமிலில எல்லாம். இயேசுவை பத்தி எல்லாம் சொல்லுவீங்க, அவங்க இந்த பதில் தான் சொல்லுவாங்க. 25வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாங்க? அவன் ம். நீதியையும் யாரு அவன்னா? பவுல் வந்து நீதியையும் இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கம் இனிவரும் நியாய தீர்ப்பையும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ம், ஃபேலிக்ஸ் ம். பயமடைந்து, பயந்துட்டான் பிலிக்ஸ். ஐயோ ஏசப்பா பத்தி சொல்றான் அப்படின்னு பயந்துடுறான் இவன். இப்பொழுது நீ போகலாம், ம். எனக்கு சமயம் ஆனபோது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். பாருங்க, சத்தியத்தெல்லாம் கேக்குறான். கேட்டுட்டு என்ன சொல்லிடுறான்? நீ இப்ப வேணா, நாளைக்கு வா. இப்ப எனக்கு வேணாம், டைம் இல்ல. உன் பைபிள் பத்தி கேட்கறதுக்கு, இயேசுவை பத்தி எல்லாம் மெசேஜ் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிடுறான். ಆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ತಾನೆ. ಕೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಅಥವಾ ಸತ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಕೇಳೋದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಪುನಃ ಕರೆಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ இதே மாதிரி ஜனங்கள் மத்தியில நீங்களும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம், நம்மளும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம். இருப்பாங்க இதே மாதிரி ஜனங்க இருப்பாங்க. பைபிள் டைம்ல அப்போஸ்தலர் பவுலுக்கு இருந்தாங்க, நம்மளுக்கும் இருப்பாங்க இந்த டைம்ல. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮಗೂ ಕೂಡ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳು ಇರ್ತಾರೆ. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೂ ಸಹ ಅದೇ ರೀತಿಯಾದಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇರ್ಕೊಟ್ರು, ನಮಗೂ ಸಹ ಅದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ಕಾಣಿಸಿಕೊಡ್ತಾರೆ. இந்த நாள்ல நீங்க சொல்லலாம், பணம் தான் எல்லாத்தையும் நடக்குது பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்கள்லயும் அப்படிதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் பணம் தான் வந்து அவனை வந்து என்ன அவனுக்கு ரிலீஸ் பண்ணணும்னா, கோர்ட்ல இருந்து ரிலீஸ் வேணும்னா, சீஃப் மினிஸ்டர் அவனை ரிலீஸ் பண்ணணும்னா என்ன எதிர்பார்த்தான்? ಲಂಚ ಎದುರ್ಪಾರ್ತಾன் அந்த டைம்லயும். ಆ ಒಂದು ದಿವಸಗಳು ಏನು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತೀವಿ, ಹಣವೇ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೂಲ ಎಂಬುದಾಗಿ, ಹಣವಿದ್ರೆ ಎಲ್ಲ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೂ ಕೂಡ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ, ಒಂದು ಹಣಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾನೆ. என்னாச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமானது என்னதுன்னா, அப்போஸ்தலர் பவுல மறந்துடுறான் இவன். ಅಪೊಸ್ತಲ ம். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ್ನ ಮರೆತು ಬಿಡ್ತಾ. ஜெயில்ல 2 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறாரு. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ 2 ವರ್ಷ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. நியாய தீர்ப்பே கொடுக்கல. இவன் கெட்டவனா நல்லவனா நியாய தீர்ப்பே கொடுக்கல. நியாயம் கொடுக்காம 2 வருஷம் ஜெயில்ல வச்சிருக்காங்க இவரு. ಆತನು ಒಳ್ಳೆಯವನ ಅಥವಾ ಕೆಟ್ಟವನ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನ ಕೊಡ್ಲೇ ಇಲ್ಲ. 2 ವರ್ಷಗಳ ತನಕ ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಕೂಡಿ ಹಾಕ್ತಿದ್ದಾನೆ. ஆட்சி மாறிடுது. புது சீஃப் மினிஸ்டர் வந்துறாரு. ஃபெஸ்டஸ் என்ற புது சீஃப் மினிஸ்டர் கவர்னர் வந்துடுறாரு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗಕ್ಕೆ ಫೆಸ್ತನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಇನ್ನೊಬ್ಬ ದೇಶಾಧಿಪತಿ ಅಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. 27வது வசனத்துல போட்டிருக்கு, அவன் புது சீஃப் மினிஸ்டர் வந்துடுறான் அப்படின்னு போட்டிருக்கு. 27ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತನ ನಂತರದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಫೆಸ್ತನ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ದೇಶಾಧಿಪತಿ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இப்ப நீங்க பவுலா இருந்தா எப்படி இருப்பீங்க நீங்க? ಪೌಲನಾಗಿದ್ರೆ ಹೆಂಗಿರ್ತೀರಿ ನೀವು? அஹ், சந்தோஷமாய் வந்து ஆண்டருக்கு வந்து பாட்டு பாடிட்டு இருப்பீங்களா நீங்க? ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರಿಗೆ ಹಾಡುಗಳನ್ನ ಹಾಡ್ತಾ ಇರ್ತೀರಾ? இல்ல, பொய் சாட்சி, அவமானம், ஆஹ், கொலை பாதகம், லஞ்சம் எதிர்பார்க்கறாங்க, இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேல 2 வருஷம் ஜெயில்ல உட்கார வச்சுட்டான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರು ಹಣದ ಒಂದು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸುಳ್ಳು, ಕೊಲೆ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ನಡುವೆ ಕೂಡ 2 ವರ್ಷಗಳವರೆಗೂ ಆತನನ್ನ ಸೆರೆಮನೆಗೆ ಒಳಗ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா அவர் எப்படி இருந்திருப்பாரு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா ரோமர் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 12வது வசனத்துல இது எழுதுவாரு. ಆದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ನನಗಿದೆ. ರೋಮಪುರ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ತಿಳಿಸ್ತಾರೆ. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், உபத்திரவத்திலே என்ன பாருங்க, பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் ஜெபத்திலே தரித்திருங்கள். உறுதியாய் தரித்திருங்கள். கன்னಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತದೆ? ಕ್ರೈಸ್ತರು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಮಹಾಪದವಿಯನ್ನ ನೆನೆಸಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿರ್ರಿ, ಉಪದ್ರವದಲ್ಲಿ ಸೈರಣೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ, ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ, ಹ್ಮ್. ದೇವ ಜನರಿಗೆ ಕೊರತೆ ಬಂದಾಗ ಸಾಕು, ಸಹಾಯ ಸಾಕು. ಮಾಡಿ. சோ பாருங்க, இந்த ஆட்டிடியூட் தான் அப்போஸ்தலர் பவுலும் இந்த 2 வருஷம் ஜெயில்ல இருக்கும்போது அதான் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ನಂಬಿಕೆ ಇದೆ. ಈ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನು ಆತನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿರುವಾಗ ಆತನು ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದನು ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப முக்கியம். இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறான் அப்போஸ்தலர் பவுல். சத்தியத்துக்கு கமிட்மெண்டோட இருக்கிறான். கமிட்மெண்ட், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் இது பாடுகளிலே நான் என்னவா இருப்பேன், பொறுமையா இருப்பேன் அப்படின்னு பாடுகளை பொறுமையா சகித்து கொண்டிருக்கிறான் அப்போஸ்தலர் பவுல். நீங்க ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರು ಕೂಡ, ಎಷ್ಟೇ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಶೋಧನೆಗಳು ಬಂದ್ರು ಕೂಡ ಬಹಳ ದೃಢವುಳ್ಳವನಾಗಿ ಒಂದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னொரு மனுஷன் இங்க இருக்கிறான், யாரு? ஃபீலிக்ஸ். அவன் என்னது, சத்தியம் தெரியும் ஆனா கமிட்மெண்ட் இல்ல. எல்லா நாலேஜும் இருக்கு, இயேசுவை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா கமிட்மெண்ட் இல்ல. பணத்தை எதிர்பார்க்கறான், லஞ்சத்தை எதிர்பார்க்கறான். அவன் வந்துட்டு ஜனங்க நம்மள நல்லா பேசுவாங்களா, ஜனங்களை வந்து அப்படியே தூக்கி 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 பேசுறான், ஜனங்க என்ன தூக்கி பேச மாட்டாங்களா அப்படின்னு மாய்மாலத்தை பண்றான் வந்து ஃபெலிக்ஸ். ஒரு சைடுல பவுல் பாக்குறோம், ஒரு சைடுல ಫಿಲಿಕ್ಸ್ பாக்குறோம். ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಪೌಲನನ್ನ ಗಮನಿಸ್ತೇವೆ, ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಫಿಲಿಕ್ಸ್ ಅನ್ನ ಗಮನಿಸ್ತೇವೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ
ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮೇಲ್ಮೇಲಿನ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಜನಗಳು ಆತನನ್ನ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಡಬೇಕು. ಈತನು ಜನಗಳನ್ನ ಹೆಚ್ಚಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಡಬೇಕು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಹಣದ ಆಮಿಷಕ್ಕೆ ಮತ್ತು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಹಣದ ಒಂದು ಮೋಹಕ್ಕೆ ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ವ್ಯಕ್ತಿ. சோ பாருங்க, நம்ம எவ்வளோ கத்துக்கிறோம் இந்த அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கையில இருந்து விசேஷமாய் நம்ம இந்த லாஸ்ட் 7-6 மெசேஜஸ் கேட்டிருக்கோம். எவ்வளோ நம்ம கத்துருக்கிறோம். அது நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா நம்ம எங்கெங்கேயோ தேட வேணாம். அந்த புக்கு இந்த புக்கெல்லாம் இல்ல. கண்ணு முன்னாடி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சாட்சிகளை வைத்திருக்கிறார். அது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மள உறுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோ அதான் அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ದಿವಸಗಳವರೆಗೂ ನಾವು ನೋಡಿದರೆ 6-7 ಸೆಷನ್ಗಳಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಕುರಿತಾಗಿ. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮಗೆ ಸತ್ಯವೇದಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ದೃಢಗೊಳ್ಳುವಿಕೆಯು ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಸಿಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ.